அதுக்கு டான் பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜினியரிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா Yamaha R15 M motogp எடிஷனோட ஓனர்ஸோட யூசர் ரிவ்யூ. இந்த பைக்கில் அவருக்கு கிடச்ச ரிவ்யூவை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பைக் எப்படி ப்ரோ ரிவ்யூ சொல்லுங்கள். எப்படியே பைக் செம்ம ரிவ்யூ நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. குவிக் ஷிஃப்டர்னால் ஒர்க் ஆகுதா? குவிக் ஷிஃப்டர்லாம் சாலிடாக ஒர்க் ஆகுது. எப்படி ப்ரோ குவிக் ஷிஃப்டர்னா? குவிக் ஷிஃப்டர்னா நீங்கள் வந்து 3000 RPM மேலே போனால் குவிக் ஷிஃப்டே ஒர்க் ஆகும். கிளச்சே பிடிக்க தேவையில்லையா? கிளச்சை பிடிக்காமலே நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். அப்பா டவுனா? அப்போ மட்டும் டவுனுக்கு நீங்கள் வந்து கிளச்சை பிடிச்சி தான் ஆகணும். அப்போ எந்த ஜெர்க்கிங் இருக்காதா? வீல்ஸ் இது ஸ்லிப் ஆகுறது அந்த மாதிரி இருக்காது? அதெல்லாம் எதுவும் இருக்காது. அது சரக்குன்னு இழுத்துட்டு போகும். அப்படியா? இப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதெல்லாம் கிடையாதுல? இருக்கா? ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. ஆனால் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எப்போவுமே உங்களுக்கு அளவுக்கு ஆஃப் பண்ணி தான் ஓட்டுறேன். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. வேறு என்ன இந்த பைக்கில்? ஓகே ப்ரோ. பிளாக் கலர் ஓகே ப்ரோ. ஆனால் இது அலுமினியம் ஸ்விங்காம் வந்து ஃபுல்லாக இதில் கொடுத்துருக்காங்க. கலர் கொடுத்துருக்காங்க, பவுடர் கோட்டிங் அலுமினியத்தில். ஆனால் உள்ளே வந்து ஹோலோவாக இருக்குது, தெரியுது அவங்களுக்கு? அலுமினியம் மட்டும் தான் பவுடர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. சேசிஸ் ஃபுல்லாக வந்து நார்மல் பெயிண்ட் தான். ரஸ்டிங் இஷ்யூஸ் இருக்குது. அப்படியா? ஆமாம். அது ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் கொடுத்தா தெரியுமா? ஆமாம், அந்த மாதிரி கொடுத்தாங்க. ரஸ்டிங் இஷ்யூஸ் இருக்குது. டிஸ்க் பிளேட்லேயும் ரஸ்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் டிஸ்பிளே ஆர்டர் போட்டிருக்கேன். எதில் ப்ரோ? டெல்லியில் இருந்து. டோட்டல் எவ்வளோ சொன்னீங்க? 1650. இல்லை நான் 100 ஜிபே பண்ணுறேன். You are a short person uncomfortable to ride your dream bikes? No worry. Down Performance Engineering helps you. The lowering kit. It will reduce the bike height to 10 mm 20 mm. It's a custom made lowering kit. Available in 304 stainless steel and 316 stainless steel. 10 mm to 40 mm available. ஓகே, இது எவ்வளோ ப்ரோ லீவரு அலுமினியம்? அது இதுலேயே வந்துருச்சு. யமஹாவிலே கொடுக்கலாம். இப்போ யமஹாலே இப்போ வருது. அது அட்ஜஸ்டபிள். சூப்பர் ப்ரோ. 950 தான் ஆச்சு. இது மட்டுமா? லிவர். அது லீவர் மட்டும் 950 ஒர்த்து தான். ஆனால் மாக்ஸி மாதிரி இல்லை, கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. நான் ப்ளூ கலரில் போட்டிருக்கேன். எனக்கு நான் பிளாக் கிட்ட ஸ்டாக்கே இல்லைன்னு தான். ஸ்டாக்கே வரல, எங்கேயுமே இல்லை ஸ்டாக்கு. 1 மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணி பே பண்ணி வெயிட் பண்ணேன். மற்றபடி வேறு எதுனா கன்சோல்னால் எப்படி ப்ரோ? அதே தானா? கன்சோல் கொஞ்சம் ப்ளூடூத் எனேபிள்டு, அது எல்லாமே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே நாம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. யூடியூப்பில் போடலாம்ல? தாராளமாக போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. MotoGP அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்டாப் ஸ்விட்சிங்கை கொடுத்துட்டான். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு கன்சோல் எல்லாமே இங்கே கொடுத்துட்டான். நீங்கள் பாப் நான் ஒரு நம்பர் அனுப்பிடுறேன், அதுக்கு ஒரு 150 ஜிபே பண்ணேன். இன்னும் அர்ஜென்ட்டில் போடுறேன். கமிஷன் 5 ரூபா எடுத்துக்கோ. ப்ரோனா வீட்டுக்கு போயோட பண்ணுங்க ப்ரோ, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. இல்லை அவர் டியூட்டியில் இருக்கா? இல்லை அப்போ வீட்டுக்கு போயோட பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே இருக்குமா கன்சோல்லாம்? எல்லாமே இங்கே தான். ஓகே. இங்கே வந்து உங்களுக்கு இது வாங்கிப்பாங்க. இது எல்லாமே ட்ரிப் மீட்டர்ஸு. ஓகே, ட்ரிப் ஒன் டோட்டல் ட்ரிப். இது டோட்டல் ட்ரிப்பு. டெம்பரேச்சரோட வந்துடும். இன்ஜின் டெம்பரேச்சர், கூலண்ட் டெம்பரேச்சர் கீழே இருக்குது, 79 இருக்குது இப்போ. ஓகே. இது ட்ராக் மோடு, ஸ்ட்ரீட் மோடு, அது மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ட்ராக் மோட் போட்டோம்னா நமக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்க. இது கொஞ்சம் நேரத்தில் ஹெட்லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சா, டல் ஆகிடுச்சு பாருங்க, டிம்மு. ஓகே. ஆன்லேயே ஸ்டாண்ட் பையில் வச்சுருந்தா அதுவே ஆஃப் ஆகிடும். ட்ராக்ல போட்டால்? ட்ராக்ல இல்லை, வண்டி ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா அப்படியே டிம் ஆயிடும். ரேடியேட்டரும் ஆஃப் ஆகிடுச்சு இப்போது. ஓகே. ட்ராக் மோட் போட்டோம்னா நமக்கு இங்கே லேப் டைமிங் வரும், லைட் எரியும். பின்னாடி சைடில் நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து எவ்வளோ லிட்டர்ஸ், 100 கிலோமீட்டர்ஸ் எத்தனை லிட்டர் போகுதுன்ட்டு, ஆவரேஜாக ஒரு லிட்டருக்கு எவ்வளோ கொடுக்குதுன்றது மென்ஷன் ஆகுதுல்ல. 35 கிலோமீட்டர்ஸ் நான் முறுக்கி ஓட்டுறதுக்கு வருது. ஓகே. 40 to 45 கூட வருது நார்மலாக ஓட்டணும். அது டிசிஎஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப். ஓகே. அது பேட்டரி பர்சன்டேஜ் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா போகும்போது காட்டி வச்சுட்டு போவாங்க அதனால். பேட்டரியா? ஆமாம். ஓகே. மற்றபடி வேறு எதுவும் இல்லை இதில்? மற்றபடி அதான் நம்ம மற்றபடி ஸ்டாக்ல என்ன இருக்கோ அதான். நேம் கீழே ஹை பாஸ்ன்னு செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம செட் பண்ணுறது தான். ஓகே.
மற்றபடி இதில் டேங்க்கு நம்ம ஆனால் சவுண்டு வருது ப்ரோ லைட்டாக டேங்க்கில் ப்ரெஷர் கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு V3க்கு ஓகே நல்லா இருக்கு ப்ரோ ஏர் கூலண்ட்டு டேங்க்குக்கு வேறு சீட்னா கொழுக்க இதாக இருக்குது இது மட்டும் தான் பிரச்சனை இது ஃபைபர் பார்ட்ஸ் இதுவும் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த பீஸும் ஸ்ட்ராங்காக இருக்குது நடுவில் வந்து பிளாஸ்டிக் வெல்டு பண்ணிடுறாங்க பாருங்க அந்த வெல்டு வீக்காக இருக்குது வெல்டு வீக்காக இருக்குது மற்றபடி எதுவுமே இல்லை எனக்கும் அதான் V2க்கும் அதே இஷ்யூ தான் போயிடுச்சு தனியாக இது தூக்கி இது பண்ணுறது கஷ்டமாக இருக்குது MT-15 எடுத்து போட்டுட்டாங்க பரவாயில்ல MT-15ஓட இது போட்டிருக்கீங்க அப்படியே செட் ஆச்சு சூப்பர் எனக்கு அது நிஞ்சாவோட கிளாஸ் பின்னாடி இது பிடிக்கும் ஓகே ஓகே அது மாதிரி நான் பண்ணி இது டிசைன் பண்ணி போடலான்னு பார்த்தேன் பட் MT-15 தான் செட் ஆகுமான்னு ட்ரையல் பார்த்தா செட் ஆகிடுச்சு கரெக்டாக போய் உட்காந்துருச்சு எல்லாம் சேசிஸ்னால் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன் வேறு எதுவும் இல்லை மற்றபடி வேறு என்ன அட்வான்டேஜ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் எப்படி ப்ரோ ஃபீல் பண்ணுறது நீங்கள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து சில டைமில் வந்து நல்லா இருக்கும் ப்ரோ சில டைமில் வந்து வெறுப்பாக இருக்கும் மலையெல்லாம் ஓட்டும் போது நல்லா இருக்கும் ட்ராக்ஷன் கண்ட்ரோலை ஆன் பண்ணிவிட்டு சரி ஓகே ப்ரோ உங்களுக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் கிளம்புங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு அனுப்புங்க நேம் என்னன்னு வரும் ப்ரோ அருள் பாண்டி தான் அருள் பாண்டி ஜிபே பண்ணுவாங்க யூபிஐ அந்த டாப் எவ்வளோ ப்ரோ போகும் ஸ்பீடு டாப் 160 165 170லாம் சொல்கிறாங்க ஆமாம் ஆனால் என்ன வச்சுட்டு இது போன டாப் வந்து 142 நான் டச் பண்ணது ஜாக்கெட்டோட பிளாஸ்ட் சேர்த்து பிளாஸ்டோட சேர்த்து இதே ஹெல்மெட்டா இல்லை வேறு ஹெல்மெட்டா இல்லை இது சிட்டிக்குள்ள சூடு தாங்க முடியலன்ட்டு எம்டி மற்றபடி வேறு எதுவும் அட்வான்டேஜ் சொல்கிற மாதிரி இல்லைல்ல நார்மல் தான் டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது இது போட முடியாது நமக்கு எது ஃப்ரேம் ஸ்லைடரா ஃப்ரேம் ஸ்லைடர் வந்து பெருசாக V3 மாதிரி செட்டப் கொடுக்கல ஓகே சிம்பிள் ஃப்ரேம் இது அந்த ரகு டிஎஸ்பிலாம் இருக்கார்ல அதெல்லாம் பெருசாக டிசைன் பண்ணிலாம் கொடுக்குறாரு ஆனால் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை அவர்கிட்ட வேறு டிஸ்க்கு எப்படி ப்ரோ நீங்கள் என்ன ஆல்ட்ரேட் பண்ண போகிறீங்க டிஸ்கில் டிஸ்க்கு பெட்டல் டிஸ்க் தான் ப்ரோ ஆர்டர் பண்ணிருக்கேன் ஸ்டைன்லெஸ் ஸ்டீல் தான் ஓகே டிஸ்க்கும் நம்மளே பண்ணுவோமே நான் ஆர்டர் பரவாயில்ல இருக்கட்டும் பாருங்கள் நம்மது கஸ்டமர் தான் ஓகே நான் என்னோட பைக் பண்ணுறது என்னென்னா 310 mm போடலான்ட்டு இருக்கேன் திக்னஸ் இல்லை டிஸ்கோட டயா இது வந்து 270 இதே டயால இதோட பெருசு டயா எனக்கு இதே டயா தான் போகும் இதே டயால எனக்கு பெட்டல் வந்து அப்பாச்சில வருதுல அந்த மாதிரி பெட்டல் கொடுத்து நான் எடுத்துகிட்டு வரேன் பார்க்குறீங்களா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை கமெண்ட் ஃபீட்பேக் கொடுக்குறதாலும் FBயில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா யூடியூப்லேயே கமெண்ட் பண்ணலாம் அப்படி இல்லை டேரெக்டாக எங்கள் கூட சேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்